ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பரமசிவனார் பார்வதி தேவிக்கு ஸ்ரீராம நாமத்தை 1000 திருநாமங்களுக்கு சமமாக உரைத்தார். நாம் ஒவ்வொரு நாளும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஓதுகிறோம். அதன் இறுதியில் இந்த ஸ்லோகம் வரும். இந்த 1000க்கும் சமமாக சுருக்கமாக ஏதேனும் நாமம் உண்டா? இது பார்வதி தேவியின் கேள்வி. பரமசிவனார் பதில் கூறினார், எளிதான வழி ராமநாமத்தை கூறுவது. எப்போதும் ராம 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 ராம் என்னும், ஜெய சீதாராம் என்னும், ஸ்ரீராமனுக்கு வணக்கம் என்றும் நாம் அடிக்கடி கூறி வந்தால் அதுவே 1000 நாமங்களை சொன்னதுக்கு சமம். இது கூறுகிறபடியாலே விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்லுவதை நிறுத்திவிட வேண்டும்னு பொருள் அல்ல. கண்டிப்பாக சொல்ல வேண்டியதான். ஆனா ஒரு திருநாமமான ராமநாமத்துக்கே இவ்வளவு பெருமை இருந்தால் அப்ப 1000க்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? அதை சொன்னால் எவ்வளவு நேரம் நல்ல பொழுதாக கழியும்? அதற்காகத்தான் பெரியோர்கள் இப்படி சுருக்கமாக கூறி வைத்திருக்கிறார்கள். தற்போது பாலவேடு கிராமத்தில் இருக்கும் ராம ஆஞ்சநேயரை தரிசிக்க வந்துள்ளோம். ரொம்ப ஆச்சரியமான கோவில். சென்னைக்கருகே திருநின்றவூர். அங்கிருந்து பெரியபாளையம் போகும் மார்க்கத்தில் 4வது கிலோமீட்டரில் வலதுபுறம் திரும்பினால் பாலவேடு கிராமம். இங்கே ஒரு கிணறு வெட்டப்படும் போதுதான் கங்காதேவியும் ராமர் பாதமும் ஆஞ்சநேயரும் உருவானார்கள்னு ஏற்கனவே வரலாறு கூறியிருந்தேன். இப்ப அதன் தொடர்ச்சி சேவிக்க போறோம். இந்த கோயிலினுடைய 4 புறங்களிலும் பஜனை மடங்கள் இருந்தன, தற்போதும் இருக்கின்றன. இந்த பஜனை மடங்களில் எல்லாம் பஜனை செய்கிறார்கள். அவர்கள் ராமநாமத்தையும் ஆஞ்சநேயர் நாமத்தையும் கூறிக்கொண்டு வீதிவலம் வருவதே தனி சிறப்பாக உள்ளது. பஜனை மடங்களை தரிசித்துக் கொண்டு கோவிலுக்கு மேலே இருக்கும் சிற்பங்கள், அங்கு எழுதப்பட்டிருக்கிற சித்திரங்கள் ஆகியவற்றையெல்லாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். சித்திரங்களுக்குள்ளே தியானத்தில் எழுந்தோடி இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி, அருகே நரசிம்ம சுவாமி, அருகே ராமன். ஓரோரு இடத்திலும் ஹிமாச்சலத்தில் ஆஞ்சநேயர் தியானம் இருக்கிறா போலே, பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமச்சந்திரன் இருக்கிறா போலே, நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறா போலே, இப்படியெல்லாம் பல சித்திரங்களையும் சேவித்தோம். அருகிலேயே அஷ்டலட்சுமிக்கு கோயில் உள்ளது. அதுவே ஒரு தியான மண்டபம். அவ்விடத்தில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அஷ்டலட்சுமிகளும் எழுந்துருளி உள்ளார்கள். அங்கிருக்கும் ஆஞ்சநேயர் தனி சிறப்போடே உள்ளார். தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டுகிறார். அங்கு ராமனும் சீதையும் எழுந்துருளி உள்ளார்கள். அவர்களை சேவித்த களிப்பு ஆஞ்சநேயருடைய முகத்தில் நன்கு தோற்றம் அளிக்கிறது. ஆக இன்று நாம் சுற்றுப்புற கோயில் இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்களும், அஷ்டலட்சுமி சன்னிதானத்திலும் மேலே இருக்கக்கூடிய சிற்பங்களும், சுற்றி இருக்கும் பஜன மடங்களையும் தரிசித்துக் கொண்டோம். இனி இங்கிருக்கும் ஆஞ்சநேயர் பளிங்கால் செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளைக்கல், சலவைக்கல்னு கூறுகிறோமே, அப்படி பளிம்பு கல்லால் ஆஞ்சநேயர் உள்ளார். சிந்தூரத்தோட சகப்பு ஆஞ்சநேயர் சேவிச்சிருக்கோம். எல்லாவிடத்திலும் கருப்பு கல்லில் ஆஞ்சநேயர் எழுந்துள்ளி இருக்கிறார், சேவித்திருக்கிறோம். வடக்க போனாத்தான் பளிங்கு கல் சலவக்கல்ல சேவிக்க முடியும். ஆனா அதே போல இங்கே சுவாமி எழுந்துள்ளி இருக்கிறது ஆச்சரியம். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். தற்போது ஒவ்வொருவரும் நான் 10 யோஜனை தாண்டுவேன், 20 யோஜனை தாண்டுவேன், 90 யோஜனை, ஏன் அங்கதன் 100 யோஜனை தாண்டி அக்கறைக்கும் செல்வேன். ஆனால் என்னால் திரும்ப வந்து இயலாது. அப்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஜாம்பவான் பேசினார், ஒன்ன அனுப்ப முடியாது. குருஷ்ச குருபுத்திரஷ்ச தொம்ஹின கபிசத்தம மூலேகி சதி சித்தியந்தி குணாகா சர்வே பலோதயாக. மூலம் வேறிருந்தால் தான் செடி வாழும். செடியில மத்த எங்க வெட்டினாலும் முளைக்க வச்சு விடலாம், வேற விட்டுட்டா வாழாது. நீதான் எங்களுக்கு குரு, நீதான் அரசன், நீதான் அரசளங்குமரன். உன்னை ஒரு நாளும் அனுப்ப சம்மதிக்க மாட்டேன். உனக்கேதேனும் நடந்து விட்டால் அப்ப மொத்த படையுமே வீண். ஆகையால நீங்க போகக்கூடாதுன்னு தடுத்தார். அப்போது பின் யார்தான் செல்வார்கள்? யதிநாகம் கமிஷ்யாமி நான்யோ வானர புங்கவஹ புனஹ கல்விதம் அஸ்மாபிஹி காரியம் பிராயோபவேசனம். மற்ற பேராலே தாண்ட முடியாது, நானோ தாண்டக்கூடாதுன்னு மறுக்கிறீர். பின் யார்தான் தாண்டுவது? இங்கேயே மறுபடியும் பட்டினி கிடந்து உயிர் விட வேண்டியதுதானா? எங்கே சீதை இருக்கிறாள்னு தெரியாத போது உயிர்விட துணிந்தோம். நல்ல வேளை இப்ப தெரிந்து விட்டது. தெரிந்த பிற்பாடும் போகக்கூடாது என்றால் எப்படி தேட? நாம் பட்டினி இருந்துதான் போக வேண்டும் என்று அங்கதன் வருத்தப்பட்டு கூறினார். ஜாம்பவான் பதில் கூறுகிறார், தஸ்யதே வீர காரியஸ்ய நகிஞ்சித் பரிஹாஸ்யதே ஏஷ சஞ்சோதயாம் ஏனம் யஹ காரியம் சாதயிஷ்யதி.
இந்த காரியத்தை யார் செவ்வனே நடத்தி கொடுப்பார்களோ இதோ அவரை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவர் ஏனோ தெரியவில்லை, மூலையில் போய் சத்தமில்லாமல் அமர்ந்திருக்கிறார், உற்சாகம் இல்லாமல் காணப்படுகிறார். அவர்தான் இந்த காரியத்தை நடத்தும் சக்தி படைத்தவர் என்று ஜாம்பவான் பேசினார். அனைத்து வானர வீரர்களின் கண்களும் ஓர்புறம் திரும்பித்து ராம நாமத்தை ஜபித்து கொண்டு ஓசை இல்லாமல் யார் கண்ணிலும் படாமல் மூலையில் போய் ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு 15 யோஜனை, ஒரு 55 யோஜனை, ஒரு 75 யோஜனை சொல்லக்கூடாதா? இத்தனை பேரும் 10, 20, 30, 70, 90, 100 கூறினார்களே. அப்ப ஆஞ்சநேயர் ஒண்ணுமே பேசவில்லையானால் இத பத்தி எல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. அவர் எங்கோ மூலையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு தன் பெருமை ஞாபகம் இல்லை. அது நினைவிருக்க வேண்டுமே. இவர் சிறு குழந்தையாக இருந்த போது மிகவும் சேட்டை பண்ணாதேன்னு சொல்லுவோமே. வடமொழியில் சேட்டிதம்னு சொல்லுகிறோம், தமிழ்ல சேட்டேன்னு சொல்ல போறோம். சேட்டை அதிகமா இருந்தது. எங்கெங்கெல்லாம் ரிஷிகள் தவம் பண்ணி இருந்தார்களோ, அவர்கள் யாகம் பண்ணிருப்பாளோ, ஆராதனம் பண்ணிருப்பார்களோ, அங்க எல்லாத்தையும் உடைச்சார், உருட்டி விட்டுட்டார். சிறு குழந்தையினுடைய விளையாட்டுன்னு வச்சுங்களேன். மனுஷ குழந்தைகளே பல சமயம் அதிக சேட்டையா இருக்கும். அதுக்கு மேல இவர் வானர குழந்தை வேற, அப்ப சேட்டை ரொம்ப அதிகமா இருக்குமே. அதை கண்ட ரிஷிகள்லாம், உனக்கு உடம்பு பலம் ரொம்ப ஞாபகம் இருக்கவே தான் அதிகமாக துன்புறுத்துகிறாய், இந்த பலம் உனக்கு மறந்து போட்டோம், உனக்கு என்ன ஆற்றல் உண்டுங்கிறத மறக்கட்டும், அதை எப்ப தேவையோ அப்ப யாரேனும் நினைவூட்டினால் அப்ப மட்டும் உனக்கு ஞாபகம் வரும் என்று ரிஷிகள் கூறினார்கள். அன்பாகத்தான் கடிந்து கொண்டது. இது சாபம் இல்லை. இதை ரிஷிகள் பார்த்து இந்த குழந்தை ரொம்ப தொந்தரவு பண்றது அப்படிங்கிறதுக்காக தட்டி வைத்தார்கள். அதனாலதான் அனுமானுக்கு தன்னுடைய பெருமை தெரியவே இல்லை. இப்ப ஜாம்பவான் அதை அறிந்து கொண்டு ஹனுமானுக்கு நினைவூட்டுகிறார். அடுத்த சர்க்கம் 66வது சர்க்கம். அநேக சத சாஹஸ்ரீம் விஷண்ணாம் ஹரிவாகினீம் ஜாம்பவான் சமுதீக்ஷைவம் ஹனுமந்தம் அதாப்ரவீத். எத்தனை பேர் வானரோத்தமர்கள் காத்து யாரதுன்னு திரும்பி பார்க்க ஹனுமானத்தான் ஜாம்பவான் சொல்லுகிறார். ஜாம்பவான் ஆஞ்சநேயர் அருகில் சென்றார். அவருடைய பழைய கதையை ஞாபகப்படுத்துகிறார். தூஷ்ணி மேகாந்தம் ஆசிரித்ய ஹனுமான் கிம்ன ஜல்பசி. ஏது தனித்திருக்கிறார், மௌனமா அமர்ந்திருக்கார். நாமெல்லாம் 10 யோஜனை 20 யோஜனை சொல்லச்சே, அவர் பேசாமல் இருக்கிறாரே. ஹனுமன் ஹரிராஜஸ்ய சுக்ரீவஸ்ய சமோஹ்யசி ராம லக்ஷ்மணயோச்சாபி தேதசாச்ச பலேனச்ச. ராமன் லக்ஷ்மணனுக்கு சமமான பலமும் இடத்தில் இருக்கு, சுக்ரீவனுக்கு சமமான ஆற்றல் உண்டு. இப்படி இத்தனையும் இருந்தும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்? அதோடல்ல, கருத்மானிவ விக்யாத உத்தமஹா சர்வபக்ஷினாம். கருடன்னு பேர் பெற்றவர், அனைத்து பறவைகளுக்கும் அரசன். அந்த கருடனுக்கு பெரிய திருவடிக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அத்தனை சக்தி உமக்கு உண்டே. நீர் ஆகாயத்தில் தாவினீர் என்றால் உமக்கு சமமா தாவி பறக்கக்கூடியவர்கள் ஒன்று வாயு பகவான், மற்றொருத்தர் கருடன். இதை தவிர வேற யாரும் தொடர்ந்து கூட வர முடியாது. உமக்கு இருக்கிற சக்தி அவர்களுக்கு, அவர்கள் 2 பேருக்கு இருக்கிற சக்தி உமக்கு. இது உமக்கு தெரியாமல் போயிட்டே. பக்ஷயோகோ யத் பலம் தஸ்ய புஜவீர்ய பலம் தவ விக்ரமச்சாபி தேஜஸ்ச நதே தேனாபகீயதே. உம்முடைய 2 தோள்களுக்கும் கைகளுக்கும் இருக்கும் பலம் கருடனுடைய 2 சிறகுகளுடைய பலம். அவருடைய 2 சிறகு என்ன பலம் வாய்ந்ததோ உம்ம தோள்கள் அத்தனை பலம். புத்திச்ச தேஜஸ்ச சத்தஞ்ச ஹரிபுங்கவ. ஹே, குரங்கு கூட்டத்துக்கு ஏறு போல புலி போல இருக்கக்கூடியவரே பலம், ஆற்றல், நல்ல வலிமை. புத்திச்ச நல்ல புத்தி கூர்மை, தேஜஸ்ச நல்ல ஒளி, சத்வஞ்ச நல்ல சத்தகுணம் சாந்தி. பலவானா இருக்கலாம், பதட்டப்படக்கூடாது. எப்போதுமே சாந்தமா இருக்கலாம், ஆனா பலமே இல்லாத படும். பலவானாகவும் இருக்கணும், சாந்தமாகவும் இருக்கணும். புத்தி கூர்மையா இருக்கணும், புத்தி எடுக்கணும். நன்னா நெழுவு சுழுவு தெரியணும், குனிஞ்சு போக தெரியணும், நிமிர்ந்து நிற்க தெரியணும், அடிக்கவும் தெரியணும், கைகூப்பவும் தெரியணும். அது அத்தனையும் தெரிஞ்சது உமக்குத்தான். விசிஷ்டம் சர்வபூதேஷு கிம் ஆத்மானம் ந சஜ்ஜசே. இப்படி அனைவரை காட்டிலும் உயர்ந்திருக்கிற உமக்கு போய் ஏன் தெரியாமல் இருக்கிறீர்? உம்ம பெருமை தெரியாதா? உன் தாய் யாருன்னு கூறுகிறேன் கேளும். புஞ்சிகஸ்தலான்னு ஒரு அப்சர பெண், அஞ்சனேதி பரிக்யாதா பத்னி கேசரினோ ஹரேஹே. அந்த புஞ்சிகஸ்தலா தான் ஏதோ ஒரு சாபவசத்தாலே கேசரி என்பவனை மணந்து கொண்டாள். அவள் ஒரு வானர பெண்ணாக சாபத்தால் பிறந்தாள். அப்ப கேசரியை மணந்து கொண்டாள். கேசரிக்கும் அந்த பெண்ணுக்கு அஞ்சனாதேவிங்கிற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்னு கூறுகிறோம். அப்ப எப்படி வாயுகுமாரனானார்? அந்த சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷாபாத்து அபூத்தாத கபித்வே காமரூபிணி. அவளுக்கு ஒரு சாபம் இருந்து
வானரப் பெண்ணாக பிறந்தாள். ஆனால் தான் இச்சப்பட்ட வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி அப்போதும் இருந்தது. ஒரு முறை மிக்க அழகு வாய்ந்த மனித பெண்ணாக உருவெடுத்து அப்படி கானகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது கேசரியோட கல்யாணம் ஆகிவிட்டது. கானகத்தில் சஞ்சரித்த போது வாயு பகவான் அவளை பார்த்தார். இத்தனை அழகோட ஒரு மனித பெண் இருக்கிறாளே, அவள் ஏற்கனவே கேசரி கல்யாணம் புரிந்தவள், வானரப்பெண். அதை சட்டென்று மறந்தவர். இந்த பெண் அழகாக இருக்கிறாள்னு நினைத்தவர். இவள் மூலம் உயர்ந்த குழந்தை உலகத்துக்கு பிறக்க போகிறது. வாயு பகவான் அவள் பேரில் வீசினார். அப்போது அவளுடைய ஆடைகளில் ஒன்று நழிவு விழுந்தது. யாரது? நம்ம யாரோ தீண்ட பார்க்கிறார்கள். நமக்கு ஏக பத்னி நாம ஆயிற்றே, கேசரி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டோம், மற்ற பேரை தீண்ட மாட்டோம், நம் கற்புக்கு ஆபத்தா என்று நினைத்து கொண்டு அந்த பெண்மணி திரும்ப பார்த்தாள். அப்போது வாயு அசரீரியாக கூறினார், பெண்ணே கவலைப்பட வேண்டாம், உன் மூலம் உலகத்துக்கு நல்லது நடக்கப் போகிறது. நான் ஏதும் உன்னை தீண்ட போவதில்லை. காற்று உன்னை தீண்டாதா? அதை தடுக்கவா முடியும்? அந்த காற்றான நான் உனக்கு ஒரு சிறந்த மகனை சக்தி மூலம் கொடுக்க போகிறேன், பெற்றுக்கொள். அதனாலதான் வாயுகுமாரன் சொல்றோம். ஏன்? ருத்ரனார் பரமசிவனாரே திரும்ப ஹனுமானாக பிறந்திருக்கிறார்னு கூறுகிறோம். அஞ்சனாயா வச்சுத்வா மாருத பிரத்யபாஷத நத்வாம் ஹிம்சாமி சுஸ்ரோணி மாபூத்தே மனசோபயம். உன் மனத்தில் பயம் வேண்டாம், நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன், உனக்கு சிறந்த வரம் கொடுத்து போகத்தான் வந்தேன். உன் வயிற்றில் ஒரு வீரன் பிறப்பான். மனசாஸ்மிகதோ யத்வாம் பரிஷ்வஜ்ஜ யசஸ்வினி வீரியவான் புத்தி சம்பன்னஹ தவ புத்ரோ பவிஷ்யதி. அவன் வீரனாக இருப்பான், சிறந்த புத்திமானாக இருப்பான், எல்லாத்த விட லோகத்துக்கு நன்மையே செய்பவனாக இருப்பான். மகாசத்வக மகாதேஜாக மகாபலபராக்கிரம லங்கனே பிளவனே செய்வ. தாண்டுவதிலும் குதிப்பதிலும் ஓடுவதிலும் பவிஷ்யதி மயாசமக. வாயுவான எனக்கு சமமாக பெருமை படைத்திருப்பான். இவன் பிறந்த போதே பலம் சேதி ஜிஜுக்ஷுஸ்துவம் உத்பாத்தியம் உத்பதோ திவம் அபியுத்திதம் தத சூரியம் பாலோ திருஷ்டுவா மகாவனே. அந்த குழந்தை பிறந்தது. வாயு பகவான் சொன்னபடிக்கு அவள் கருவுற்றாள். ஒரு குகையில் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை தான் ஆஞ்சநேயர். சிறு குழந்தையா இருக்கும் போதே எங்கேயோ இருக்கிற சூரியனை பார்த்தார். அதை ஒரு பழம்னு நினைத்து பிடித்து உண்போம் என்கிற ஆசையில் தாவினார். தாவின வேகத்தில் 300 யோஜன தூரம், கிட்டத்தட்ட 3000 மைல் தாண்டியும் ஒன்று அவருக்கு களைப்பே ஏற்படவில்லை. ஆனந்தமா கைகளை அடைத்து கொண்டு ஆகாசத்தில் தாண்டினார். அது போக போக இதோ ராகு வந்து பிடிக்க போகிறதா? என்னைக்கு சூரிய கிரகணம் வருதோ, சந்திர கிரகணம் வந்தோ, ராகு வந்து பிடிப்பார். இப்ப அதை போல சூரியனை பிடிக்க இன்னொரு கிரகம் வருகிறதோ என்று சூரியன் பயந்தார். இந்திரனுக்கு கோபம். தன் வஜ்ராயத்தால் ஓங்கி ஆஞ்சநேயரை அடித்தார். இந்த இடத்துக்கு ஹனுன்னு பேரு. ஒரு பக்கம் அடிபட்டு இது வீங்கித்து மேற கீழே வந்து விழுந்தார். பாறையில மோதி இந்த பக்கம் வீங்கித்து, இந்த 2 இடமும் வீங்கவேதான் ஹனுமான். ஹனுன்னு இந்த இடத்துக்கு பேர். அதனாலதான் அவருக்கு ஹனுமான்னு பேரு. நம்ம குழந்தைய போய் அடிச்சுட்டார்களேன்னு வாயுவுக்கு கோபம். உடனே குழந்தையை தூக்கி கொண்டு, மயக்கமடைந்திருந்த குழந்தையை தூக்கிண்டு ஒரு குகைக்குள் போய் வாயு பகவான் அமர்ந்தார். தன் மூச்சை இழுத்து பிடித்தார். நம்மெல்லாம் மூச்சை இழுத்து பிடிச்சிருந்தோம்னால் அதுக்கு பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு பேர். வாயு பகவான் மூச்சை இழுத்து பிடிச்சிருந்தார்னா அதுக்கு பயிற்சின்னு பேர் இல்லை, நமக்கு பிராணன் போடுன்னு பேர். ஏன்னா அவர் மூச்சை பிடிச்சா நாம் எங்க மூச்சு விட. அதனால பிரம்மா முதலான தேவர்கள் வந்து, வாயுவே கோபப்பட வேண்டாம், இந்த மகனுக்கு சிறந்த வரங்கள் கொடுக்கிறோம். பிரம்மா தொடக்கமாய் ஒவ்வொருவரும், எங்களுடைய ஆயுதம் இந்த குழந்தையை ஒன்னும் தீண்டாது, பிரம்மாஸ்திரம் இவனை கட்டுப்படுத்தாது, வஜ்ராயுதம் ஒன்றும் செய்யாது, ஆக்னேயாஸ்திரம் எரிக்காது, வாருணாஸ்திரம் நனைக்காது, காருடாஸ்திரம் ஏதும் செய்யாது, நாகாஸ்திரம் இவனை தீண்டாது, ஒத்தொத்தரும் ஒண்ணுமில்லேன்னு சொல்ல பிரம்மா வரம் கொடுத்தார், உனக்கு பிரம்மஞானம் ஏற்படட்டும். இப்படி சிறந்த வரங்களை பெற்றவர், தாண்டுவதில் வல்லமை படைத்தவர், வாயுவுக்கு சமமான சக்தியும் கருடனுக்கு சமமான வேகமும் படைத்தவர். ஆஞ்சனையா, இதுதான் உம்முடைய முன்கதை, மறந்திருக்கிறீர், ஞாபகப்படுத்திக் கொள்ளும், உம்மால் தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று கூறுகிறார். நீர் விரும்பிய போது மரணமடையலாம், ஸ்வச்சந்ததா மரணந்தவ சியாதிதி வை பிரபோ மாருதஸ்ய ஔரச புத்ரா தேதசாச்சாபி சத்தமஹ உத்திஷ்ட ஹரிஷார்தூல லங்கயஸ்வ மகார்ணவம். எழுந்திரும் ஹே குரங்கு கூட்டத்துக்கு, ஏறு போல புலி போல சிங்கம் போல இருக்கிறவரே, இனி அமர வேண்டாம், உம் பெருமையை உணர்ந்து கொள்ளும், தாண்டும், உம்மால் தான் ராமகாரியம் நடக்க வேண்டும். நான் இப்ப மறுபடியும் திருவிக்கிரமதாரத்தை பார்க்க வேண்டும். விக்ரமஸ்வ மகாவேக விஷ்ணு ஸ்திரீன் விக்ரமானிவ. விஷ்ணு எப்படி 3 அடி தாவி அளந்தானோ அத போல் நீரும் தாவும் என்று ஜாம்பவான் கூறுகிறார். இனி ஆஞ்சநேயர் வளரப்போகிறார், பார்ப்போம்.